வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு இந்த டாப்பிக்கில் லாஸ்ட்டாக நிகழ்தகவு இந்த டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிகழ்தகவு கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 5 கேட்டகரியில் தான் கொஸ்டின் வரும். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நாணயங்கள், அந்த காயின்ஸ் வச்சு ஓகேவா நாணயங்கள். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பகடை டயஸ் வச்சு இங்கே கொஸ்டின் இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கிழமை, அது ரெண்டு கான்செப்ட் தான் இந்த கிழமை. ஓகே, இப்போ நாணயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு காயின் யூஸ் பண்ணலாம், 2 காயின் யூஸ் பண்ணலாம், 3 காயின் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகே, இதுலேயே வந்துட்டு வேர்டு நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படுது அப்படின்னு சொன்னாலுமே அது 2 காயின் இருக்குங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுது அப்படின்னு சொன்னாலும் அது 3 காயின் இருக்குன்னு அர்த்தம். 3 நாணயங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டேரெக்டாக தெரியாது 3 நாணயங்கள் இருக்குது அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி வார்த்தையில் நம்ம கவனிக்கணும். அடுத்து அதே போல் தான் பகடை, 1 பகடை, 2 பகடை, இந்த மாதிரி கான்செப்டில் 3 பகடை, இந்த மாதிரிலாம் கான்செப்டில் நிகழ்தகவு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெட்டாண்டு லீப் இயரில் 52 சனிக்கிழமை, 53 சனிக்கிழமை, 53 வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் வரும். அதே போல் சாதாரண ஆண்டுலேயும் இதே கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்படின்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். எந்த கிழமைன்னு கேட்டாலும் லீப் இயரில் எந்த கிழமை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதே போல் சாதாரண ஆண்டில் எந்த கிழமை கேட்டாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல் 4வது என்ன கேட்டகரி அப்படின்னா சீட்டு, கார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ சீட்டு கட்டு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. 52 சீட்டுகளில் இதில் நம்பர்ஸ் வர்றதுக்கு என்ன, பட சீட்டு வர்றதுக்கு என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த சீட்டு கட்டில் சீட்டுக்கான அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதையும் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லிடுவேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாவே நிகழ்தகவு கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும், நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 5வது பார்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த கலர் பால்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சிவப்பு நிற பந்து, 4 பச்சை நிற பந்து, இந்த மாதிரி பந்து வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 கேட்டகரி தான் இந்த நிகழ்தகவுல இருக்கும். இந்த 5ஐயும் ஈஸியாகவே நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இதை பாருங்கள். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான். இதிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் நிகழ்தகவு பார்ட்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து ரொம்ப பேசிக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். லெட்டர்ஸ் வச்சும் கொஸ்டின் இருக்கும். நம்ம அந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாவே இனி வேறு எதை யூஸ் பண்ணி கேட்டாலுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே போல் நாணயம், இப்போ இதில் நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா 2 டேட்டாஸ் வேணும். மொத்த நிகழ்தகவுக்கான அந்த பாசிபிள் என்ன, மொத்த வேல்யூ. ஓகே, மொத்த வேல்யூ நம்ம கீழே நோட் பண்ணணும், மொத்த நிகழ்தகவுக்கான பாசிபிள். அடுத்து அவங்க கேட்டிருக்க அந்த அளவு. ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்கப்பட்ட அளவு இந்த 2 மட்டும் நம்ம டிவைட் பண்ணணும். இதுதான் கேட்கப்பட்ட அளவோட பாசிபிள் என்ன, மொத்த அளவோட பாசிபிள் என்ன, இதுதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த நிகழ்தகவு கேட்டாலும். அடுத்தது மொத்த நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நான் ஒவ்வொரு பார்ட்டாக வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த 127வது கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப பேசிக்கானது நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்ன. இப்போ நிகழ்தகவு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குன்னா இப்போ நம்ம 2 வேல்யூ டிவைட் பண்ணுறோமா, மொத்த அளவை நம்ம டிவைட் பண்ணுவோம், அடுத்து அவங்க கேட்டிருக்க நிகழ்தகவை டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில தான். இந்த 0 புள்ளி அப்படி இந்த மாதிரி கூட இருக்கலாம், 0.5 0.5 இந்த மாதிரி கான்செப்டில் கூட எது வேணால் இருக்கலாம். ஆனால் 1 விட அதிகமாகவும் போயிடாது, 0வோட நெகட்டிவாகவும் வந்துடாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதை எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனிங்க. இப்போ நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்ன அப்படின்னா 0 மற்றும் 1. ஓகே, இதை தவிர்த்து வேறு எதுவுமே பொருந்தாது கவனிங்க. இப்போ -1 +1 வந்திருக்கு, -1 வராது. அதே போல் 0 மற்றும் n நம்பர் வேல்யூ எது வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் வராது. 0 to ∞ கான்செப்டில் சொல்கிறாங்க, அப்போ இதுவும் வராது. அப்போ 0 மற்றும் 1 இதுக்கு இடையில தான் இதுதான் இதோட இடைவெளி. ஓகேவா? அதே இது இங்கே கவனிங்க. பின்வரும் ஒன்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 0 இருக்கலாம், 0க்கு இடையில உள்ள, அதாவது 0க்கும் 1க்கும் இடையில 0.5 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஆனால் -1 இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியானது. அதே போல் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எவ்வாறு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இதே வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 விட சிறியது இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 0க்கு சமமாகவும் இருக்கலாம், 0 விட பெரியது, அதாவது 0லேருந்து 0.5 இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல, அதை 1 இதை விட பெரிய வேல்யூ இந்த மாதிரிலாம் இருக்கலாம்.
1க்கு சமமாக. ஓகே, ஸோ இப்போ 1ங்கிற நம்பருக்கும் சமமாகவும் இருக்கலாம், ஆனால் 0த்தை விட சிறியாக இருக்காது. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த நாணயங்கள் வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 137வது கொஸ்டின் கவனிங்க. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ தேவையா? மொத்த வேல்யூ என்ன, மொத்த பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நாணயம். ஓகே, ஃபஸ்ட்டு நாணயம்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? நாணயத்துக்கு வந்துட்டு இப்போ ஹெட்டு அப்படிங்கிற ஒரு பக்கம், டெய்ல் அப்படிங்கிற ஒரு பக்கம், அப்போ 2 பக்கம் இருக்கா? அப்போ நாணயம்னு எடுத்தோம்னா 2 பக்கம் இருக்கும். ஓகேவா? இப்போது 2n அதற்கான ஷார்ட்கட். இதில் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 2ங்கிற நோட் பண்ணிட்டோம். n அப்படிங்கிறது என்னென்னா இங்கே எத்தனை காயின் யூஸ் பண்ணுறாங்க? 2 காயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்னு நோட் பண்ணுறோம். அப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. அப்போ மொத்த அளவு என்ன அப்படின்னா மொத்த பாசிபிலிட்டி 4. ஈஸியாக இந்த ஃபார்முலா வச்சு எத்தனை நாணயங்கள், இப்போ இன்கேஸ் 3 நாணயங்கள் சுண்டப்பட்டால் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா என்ன நம்ம நோட் பண்ணலாம்? 2 கியூப். ஓகேவா? இதோட வேல்யூ என்ன? 8. அப்போது 3 நாணயங்களோட மொத்த பாசிபிலிட்டி 8 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்பட்டால், அப்போ ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்பட்டாலுக்கும் நீங்கள் இந்த 2n இடத்துல 2 தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படுது அப்படிங்கிற கான்செப்ட்லையும் இதே தான் வரும். அப்போ இங்கே 4ங்கிற நோட் பண்ணலாம். வார்த்தையை நல்லா கவனிச்சிடணும். ஓகேங்களா? அப்போ கீழே அந்த n(s) வேல்யூவில் நம்மளுக்கு 4 தான் வரும் அப்படிங்கிற கிளியராக தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்ததாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 நாணயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டு இருக்கலாம். ஒரு நாணயத்தில் ஹெட் இருந்துச்சு அப்படின்னா 2வது நாணயத்துலேயும் ஹெட் இருக்க பாசிபிள் இருக்குது. இப்போ இந்த 4ங்கிறதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு 2 நாணயத்துலையுமே ஹெட் இருக்கலாம். ஒரு நாணயத்தில் ஹெட்டுன்னு இருந்து 2வது நாணயத்தில் டெய்லுன்னு இருக்கலாம். அதே போல் மொதல் நாணயத்தில் டெய்லுன்னு இருந்து 2வது நாணயத்தில் ஹெட்டுன்னு இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொதல் நாணயத்துலேயும் டெய்லு, 2வது நாணயத்துலேயும் டெய்லு. இந்த மாதிரி மொத்தம் 4 பாசிபிலிட்டி இருக்கலாம். இதுதான் மொத்த பாசிபிலிட்டியோட அளவு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதைத்தான் டேரெக்டாக 4ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறத கவனிங்க. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா ஒரு நாணயத்தில் ஹெட்டுன்னு இருந்தால் இன்னொரு நாணயத்தில் டெய்லுன்னு இருக்கணும். அதே போல் முதல் நாணயத்தில் டெய்லுன்னு இருந்தால் 2வது நாணயத்தில் ஹெட்டுன்னு இருக்கணும். இது 2 மட்டும்தான் பாசிபிள். இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. அவங்க கேட்டிருக்க நிகழ்தகவுக்கான வேல்யூ கிடையாது. அப்போது 2 பாசிபிள் மட்டும் தானே இருக்குது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது 2. இப்போது ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நிகழ்தகவுக்கு 2/4. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி 1/2ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நாணயங்கள் வச்சு இந்த மாதிரி முகங்கள் கான்செப்டில் அதே போல் 2 ஹெட்டுமே கிடைக்க பாசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 பாசிபிள் தான். நம்ம இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும். அடுத்து இன்னும் வார்த்தையில் கவனிங்க. அட்லீஸ்ட் 1, அதாவது குறைந்தபட்சம் ஒரு தலைவோ பூவை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். குறைந்தபட்சம் அப்படிங்கிறபோது அதிகபட்சம் அப்படிங்கிறபோது என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பின்னாடி ப்ராப்ளம் 1 by 1 நம்ம பார்க்கலாம். 138வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு நாணயம் சிறா நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. அப்போ நான் சொன்ன பாயிண்ட் இங்கே புரிஞ்சிருக்கா? ஒரு நாணயம் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எத்தனை முறை? 2 முறை சுண்டப்படுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவினை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ குறைந்தது ஒரு தலை கிடைக்க இந்த வார்த்தையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று குறைந்தது ஒரு தலைன்னு இருக்கலாம், அல்லது 1க்கு மேலும் இருக்கலாம். இதுதான் நீங்கள், ஏன்னா குறைஞ்சது 1 இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ எப்பயும் போல் என்ன இருக்கும்? 2லுமே ஹெட்டுன்னு இருக்கலாம், அல்லது 1ல் ஹெட்டுன்னு இருந்து 2வதுல டெய்லுன்னு இருக்கலாம். அடுத்து இதில் டெய்லுன்னு இருந்து 2வதுல ஹெட்டுன்னு இருக்கலாம். 2லுமே டெய்லுன்னு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மொத்த பாசிபிலிட்டியில் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? குறைந்தது ஒரு தலை கிடைக்க. குறைந்தது ஒரு தலை அப்படிங்கிறபோது இந்த 2ம் கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1க்கு மேலே இருக்கலாம். ஓகே, அவங்க குறைஞ்சது 1 இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 1க்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த தலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஸோ அப்போ இந்த
ஓகேவா. இங்கேயும் ஒரு ஹெட்டுன்னு இருக்குது, இங்கே வந்துட்டு ஒன்றுக்கு மேலே 2 ஹெட்டு இருக்குது. அவங்க கொடுத்த பாசிபிலிட்டியில் இந்த 3 பாசிபிள். ஓகேவா. அப்போது ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்பட்டதுன்னா மொத்த பாசிபிலிட்டி என்ன 4. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் 3. அப்போது 3/4 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்த தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. குறைந்தது ஒரு தலை கிடைக்கும் அப்படின்னா 1 மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்போது இங்கே 2 பாசிபிள் தான் இருக்குது. அப்போது 2/4 அடிச்சு கொடுத்தோம்னா 1/2ன்னு வரும். 1/2 தான் அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிடுவாங்க. கிடையாது, 1 குறைந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேட்டிருக்க அந்த ஒரு தலையும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதான் வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 142வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. ஓகே. அப்போ ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுது அப்படின்னு சொன்னாலும் 3 நாணயங்களுக்கு ஈக்குவல் தான். அப்போ நம்ம 2n இடத்துல 2 கியூப் நோட் பண்ணலாம். 3 முறைனால கியூப் நோட் பண்ணலாம். அப்போ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? மொத்தம் 8. ஓகேவா. ஸோ அப்போது ப்ராபபிலிட்டியில் பார்த்தோம்னா கீழே 8 நம்ம நோட் பண்ணிடுவோம். அடுத்து அவங்க என்ன, 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 அடுத்தடுத்த பூக்கள். ஓகேவா. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 அடுத்தடுத்த அப்படிங்கிறம்போது 2 அடுத்தடுத்த பூக்கள். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூக்கள் அப்படின்னா டெய்லுங்கிறதானே. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ 2மே டெய்ல்னு இருந்து அடுத்ததில் ஹெட்டுன்னு இருக்கலாம். ஆர் முதல்ல ஹெட்டுன்னு இருந்து அடுத்த 2ல் டெய்லுங்கிறது இருக்கலாம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2மே டெய்லுங்கிறது இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினில் 2 அடுத்தடுத்த பூக்கள் அப்படின்னா இந்த 3 செட்டு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா. இதை தவிர்த்து இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 3 நம்ம நோட் பண்ணிடலாம். நிகழ்தகவு என்ன? 3/8 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா. கேட்டிருக்க அந்த வார்த்தையில் நல்லா கவனிக்கணும். அதே இது உங்களுக்கு 2 தலைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அதிகபட்சம் 2 தலைகள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் முந்தின கொஸ்டின்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சில 2 முறை. ஓகே. ஸோ இப்போ இங்கே 2 முறைங்கிறதா இருக்குது. அதே இது அதிகபட்சம் 2 தலைகள்லாம் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதிகபட்சம் 2 தலைகள் அப்படிங்கிறபோது தலைகள் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்க. அந்த கொஸ்டினை காமிக்கிறேன் நான். இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காயின் வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணுங்கிறது கிளியராக புரிஞ்சிடும். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அப்போ எத்தனை நாணயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க? 3 நாணயங்கள். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் அனைத்தும் தலையாக இருக்க நிகழ்தகவு என்ன? குறைந்தபட்சம் 1 பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? அதிகபட்சம் 1 தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 நாணயங்கள் அப்படின்னா அதோட மொத்த மதிப்பு வந்துட்டு என்ன நோட் பண்ணுவோம்? கீழே மொத்த பாசிபிள் 8. ஏன்னா 2 கியூபோட வேல்யூ தான் 8. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அனைத்தும் தலையாக கிடைக்க. இப்போ அந்த 8 பாசிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிற நோட் பண்ணிடலாமா? எல்லாமே ஹெட்டுன்னு இருக்கலாம், அல்லது டெய்ல்னு இருந்து மற்ற 2 காயின் ஹெட்டுன்னு இருக்கலாம், அல்லது காயினும் ஹெட்டுன்னு இருந்து 2வது காயின் டெய்லு அடுத்து ஹெட்டு. ஓகே. இது 3வது. அடுத்தது அப்படியே டெய்ல் லாஸ்ட்டுக்கு மாறுமா? ஹெட்டு லாஸ்ட் 3வதுக்கு டெய்லுங்கிறது வரலாம். அடுத்தது 2 டெய்ல் இருந்து ஒரு ஹெட்டு இருக்கலாம். இப்போ அதிலே தொடர்ந்துன்னு இல்லாமல் அடுத்தது இப்போ டெய்லு ஹெட்டு டெய்லுன்னு இருக்கலாம், அல்லது இதில் ஹெட்டு மற்ற 2லையுமே டெய்லுன்னு இருக்கலாம், அடுத்தது 3மே டெய்ல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகே. இந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டு உங்களுக்கு மொத்த நிகழ்தகவு இருக்கும். இப்போ மொத்த நிகழ்தகவு என்ன? 1 2 3 4 5 6 7 8 கிடச்சிருச்சா? இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினாக கவனிங்க. அனைத்தும் தலையாக கிடைக்க. ஓகே. அனைத்தும் தலையாக கிடைக்குன்னா ஒரே ஒரு பாசிபிள் மட்டும்தான், மற்றதெல்லாம் டெய்லாம் இருக்கும். ஓகேவா. அப்போ எங்கே என்ன? 1 தானே. அப்போது ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் 1/8. ஓகே. இங்கே 1/8 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இது டைம் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இப்போ முழுமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்சம் 1 பூ கிடைக்க. அப்போ குறைந்தபட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 பூ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே குறைந்தபட்சம் 1ங்கிறதுல வந்துட்டு என்ன இருக்குது? இந்த டெய்ல் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு இந்த பார்ட் இருக்குது, அடுத்தது இந்ததும் ஒரு பூ இருக்குது, அதே போல் இதுலேயும் 1 பூ இருக்குது. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 1 பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் 1ன்னு இருக்கலாம், 1க்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா. அப்போ இதுவும் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் 2 டெய்ல் இருக்கா, 2 பூ இருக்குது, இங்கேயும் 2 பூ இருக்குது, இது 3 பூ இருக்குது. ஓகே. அப்போ மொத்தத்துக்கு 8ல் இந்த 1 மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாத்துலேயுமே குறைஞ்சது 1 இருக்குது. ஓகேவா. இப்போது 7 தான் அதற்கான அந்த பாசிபிலிட்டி. மொத்த பாசிபிலிட்டி என்ன? 8. இதுதான் 2வதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. அப்போ குறைந்தது 1 பூ. இதே கான்செப்டில் அடுத்தது அதிகபட்சம் 1 தலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்களா?
குறைந்தபட்சம் அப்படிங்கிறபோது 1 அந்த 1க்கு மேலே. அதே இது அதிகபட்சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 ஃபஸ்ட் நோட் பண்ணிடணும். இப்போ அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா இப்போ இந்த இந்த பாசிபிலிட்டி கவனிங்க. இப்போது இந்த வேல்யூ அதே போல் இது அதே போல் இந்த வேல்யூ இப்போ 3மே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலை இருக்குது. ஓகே, ஒரு தலை இருக்குது. ஆனால் அதிகபட்சம் ஒரு தலைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, தலை இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா, அதிகபட்சமாக 1 இருக்கணும், இல்லை அது இல்லாமல் கூட இருக்கலாம். இதுதான் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ 4 அப்படிங்கிற வருமா, 4/8 அப்படிங்கிறதா 3வதுக்கான ஆன்சர். அதிகபட்சம் ஒரு தலை, அதிகபட்சம் 1 இருக்குது, இல்லாமல் கூட இருக்குது. ஓகேவா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்கள் கவனிங்களே. குறைந்தபட்சம் வேர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம குறைந்தபட்சம் 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலேயும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதே இது அதிகபட்சம் அப்படிங்கிறபோது அவங்க கேட்டிருக்க ஒரு தலையும் நம்ம எடுத்துக்குவோம், அந்த இல்லாமலும் நம்ம எடுத்துக்குவோம். அதிகபட்சங்கிறபோது அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு கம்மியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு. ஓகேவா, இப்போ அடுத்தது கேள்வி என்ன, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க. அப்போ அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கிறபோது என்ன, ஃபஸ்ட்டு 2 டெய்லு ஒரு ஹெட்டு, இதை நோட் பண்ணுவோம். அடுத்து இந்த பார்ட்டும் நோட் பண்ணுவோம். அடுத்து இந்த பார்ட் நோட் பண்ணுவோம். அப்போ அதிகபட்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, அதிகபட்சம் 2 தான் இருக்கணும், அதுக்கு கீழே 1 அப்படிங்கிறது இருக்கலாமா. இதுக்கு தான் ஆப்போசிட் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அப்போது அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் எல்லாமே ஒரே ஒரு டெய்ல் இருக்குது. அதே போல் இங்கேயும் ஒரு டெய்ல் இருக்குது, இங்கேயும் ஒரு டெய்ல் இருக்குது. மொத்தம் இந்த ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண இந்த 3. ஓகேங்களா, அப்போ மொத்தத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 வேல்யூங்கிறது இருக்கும். இல்லாமல் கூட இருக்கிற இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இல்லாமல் இருக்கிறத இதையும் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது. அதாவது அதிகபட்சம் அப்படின்னா 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 0, 1, 2 இதுதான் நீங்கள் கான்செப்ட். ஓகேவா, புரிஞ்சுக்க வேண்டிய. இப்போ 0 அப்படிங்கிறதுல ஹெட்டுன்னு இருக்கா. அதே போல் 1ங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்தா இந்த டெய்லு ஹெட்டு இந்த கான்செப்ட் இருக்குது. ஹெட்டு அதே போல் ஹெட்டு டெய்லு ஹெட்டு இதுவும் இருக்குது. அதே போல் ஹெட்டு டெய்லு இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிகபட்சம் 2 அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டெய்லு ஹெட்டு, அதே போல் டெய்லு ஹெட்டு டெய்லு, லாஸ்ட்டில் வந்துட்டு ஹெட்டு டெய்லு. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் எல்லாமே இருக்கும். அதிகபட்சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எது அதிகபட்சம் சொல்லியிருக்காங்களோ 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 0, 1. அப்போ 0 இருக்கிறது என்ன, 1 இருக்குது என்ன, 2 இருக்கிறது என்ன. அப்போ இங்கேயும் மொத்தத்துக்கு வந்து எத்தனை வரும், 4வது கொஸ்டினுக்கும் 7 வரும் மொத்தம். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7/8. ஓகேவா. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா இதை தான் தனித்தனியாகவும் கொஸ்டின் கேட்கலாம், மொத்தமாகவும் கொஸ்டின் கேட்கலாம். அப்போது குறைந்தபட்சம்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் அப்படிங்கிறபோது அவங்க ஒரு பூலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். குறைந்தபட்சம் அப்படி 1ன்னு சொல்லியிருக்காங்களா, 1லேருந்து 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி. அதே இது அதிகபட்சம் சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன அதிகபட்சம் கேட்டிருக்காங்களோ ஒரு தலை மட்டும் இருக்கணும் அப்படின்னா அடுத்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பகடையல் பார்ப்போம். ஸோ நாணயங்களில் இதைத்தான் மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பகடையல் கான்செப்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பகடை இந்த கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னா பகடை அப்படிங்கிறது இப்போ டயஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும். ஓகே, இப்போ டயஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். மொத்தம் இந்த க்யூப் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ க்யூபுக்கு வந்து மொத்தம் எத்தனை பக்கங்கள், 6 பக்கங்கள் இருக்குது. அப்போது இங்கே 6 அப்படி நோட் பண்ணிடுறோம். இப்போ இதோட மொத்த நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணுமா, காயினுக்கு 2n யூஸ் பண்ணோம், அதே போல் பகடைக்கு 6n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எத்தனை பகடை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பகடை. அப்போது 6/1 எத்தனை பக்கங்கள் தான் இருக்கும், மொத்தம் 6னா இதோட வேல்யூ நிகழ்தகவுங்கிறது மொத்த நிகழ்தகவு 6 தான். இதுதான் இந்த மொத்த நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதவே கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா, ரைட். இப்போது இங்கே அவங்க கேட்டுற கொஸ்டின் என்ன, இங்கே கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. இப்போ மொத்தம் 6 அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 மட்டும்தான். ஓகேவா. இப்போது n(s) 6 நோட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு இரட்டை எண் கிடைக்கணும் அப்படின்னா 2ங்கிறது இரட்டை எண், 4ங்கிறது இரட்டை எண், 6ங்கிறது இரட்டை எண். அப்போ 3 பாசிபிள் தானே இருக்குது, 3. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/2ன்னு வரும். 1/2 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ அவங்க கேட்டிருக்க இன்னைக்கு கவனிங்களே, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு பகடை உருட்டும் பொழுது ஒரு பகடையின் முக எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன. அப்போ இந்த 1, 2, 3, 4, 5, 6ல் எது பகா எண், 2, 3, 5 இது மட்டும்தான் பகா எண், மீத்ததெல்லாம் பகா எண் கிடையாது. அப்போ இங்கேயும் மொத்த பாசிபிலிட்டியில் 3 பகா எண் வரதான் வாய்ப்பு இருக்குது. இதையும் அடிச்சு கொடுத்தா
1 தான். 1/2ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஒரு பகடை உருட்டும் போது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போது இதுலேயும் நம்ம 1 2 3 4 5 6 அப்படின்னு பார்க்கும்போது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னா நான் 3க்கு மேலே 4 5 6 இதுவும் 3 பாசிபிலிட்டி தான். அப்போ 3/6 அடிச்சு கொடுத்தா 1/2. இதுக்கப்புறம் கூடுதல் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கூடுதல் கான்செப்டில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னொரு பார்ட்டு. இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டும் போது அதில் 6ன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 6ன் பகா காரணிகள். அது என்ன 6ன் பகா காரணிகள்? இப்போது 6 வந்துட்டு 1ஆலையும் டிவைட் ஆகும். இதுதான் காரணிகள். ஓகேவா? 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும். ஆனால் இதில் அவங்க என்ன கேட்குறாங்க? பகா காரணிகள் கேட்குறாங்க. 2 3 மட்டும்தான் பகா காரணி. 6 இதெல்லாம் வந்துட்டு பகா காரணி கிடையாது. அப்போது ஒரு பகடை ஒரு முறை, அப்போது அதோட மொத்த பாசிபிலிட்டி 6ல் இந்த 2 மட்டும்தான் பகா காரணிகள். அப்போ 2. அப்போது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/3. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது அந்த பகா காரணிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிற பார்க்குறோம். அதே இதில் இன்னைக்கு கூடுதல் அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க. கூடுதல் இப்போ இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 பகடைகள், ஒரு பகடை அப்படிங்கிற போது நம்ம என்னன்னு பார்த்தோம்? 6 அப்படின்னு பார்த்தோம். அப்போ இரு பகடைகள் அப்படின்னா 6^². ஓகே, 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. அப்போ மொத்த பாசிபிலிட்டி 36 இருக்குது. இப்போ தான் அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 பகடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மொதல் பகடை 2வது பகடை, மொதல் பகடையில் 1ன்னு இருக்கலாம், 2வது பகடையில் அதே போல் 1ன்னு இருக்கலாம். ஓகே, மொத்தம் 36 பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் பகடையில் ஒரு 3ன்னு இருந்தால் 4வது பகடையில் 2வது பகடையில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ 5ன்னு இருக்கலாம். 6க்குள்ளே எது வேணாலும் இந்த 2 பகடைக்குள்ளே இது வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க கேட்குறது என்ன? கூடுதல் 7. அப்போது முதல் பகடையில் 1ன்னு இருந்துச்சுன்னா 2வது பகடையில் 6ன்னு இருந்தால் தான் இதை ரெண்டையும் கூட்டும்போது 1 + 6 7ன்னு கிடைக்கும். அதே போல் இங்கே 1வது பகடையில் 2ன்னு இருந்துச்சுன்னா 2வது பகடையில் 5ன்னு இருந்தால் தான் இதோட கூடுதல் 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதே தான் நம்ம செட் பண்ண அப்படியே அவங்க கேட்டிருக்க கூடுதலுக்கு நோட் பண்ணோம். 1,6 இது ஒரு பார்ட். நீங்கள் தனித்தனியாக 1 தனியாக 6 தனியாக நோட் பண்ணிடக்கூடாது. இது 2 சேர்ந்தது கூடுதல் 7ன்னு கிடைக்கும். அதே போல் 2ம் 5ம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. 6 1 இதுவும் பாசிபிள் இருக்குது. ஏன்னா மொதல் பகடையில் 6ன்னு இருக்கலாம், 2வது பகடையில் 1ன்னு இருக்கலாம். அதே போல் இங்கே 5 2 இதுவும் இருக்கலாம். அடுத்தது கவனிங்க, 3 4 இதுவும் கூடுதல் 7 தானே. அதே போல் 2வது பாசிபிலிட்டி என்ன இருக்குது? 4 3. இதை தவிர்த்து வேறு எந்த நம்பருமே நம்ம ஆட் பண்ணால் கூடுதல் 7 கிடைக்காது. பாசிபிள் என்ன வேணால் வரலாம். இப்போ மொதல் பகடையில் 6ன்னு இருக்கலாம், 2வது பகடையில் 6ன்னு இருக்கலாம். ஆனால் கூடுதல் பார்த்தா இங்கே 12 பேர் தான். ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? கூடுதல் 7 தான் வரணும். இதை தவிர்த்து நீங்கள் 1 to 6க்குள்ளே வேறு எந்த ஜோடியையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 7 கிடைக்காது. இது மட்டும்தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை பாசிபிலிட்டி அவங்க கேட்டிருக்கிறதுக்கு? மொத்தம் 6 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது 6 / 36 சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1/6. 1/6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ இந்த கூடுதல் கான்செப்டில் அவங்க கொஸ்டின். அப்போ பகடைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 தான். ஒன்று ஒரே ஒரு பகடை வச்சு அதோட இரட்டை எண் அப்படிங்கிறதா, ஆர் அவங்க கேட்டிருக்க நம்பருக்கு மேலே வருமா அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க, ஆர் பகா காரணிகள் கேட்பாங்க. அடுத்த பார்ட்டு இந்த மாதிரி கூடுதல். ஓகே, இப்போ கூடுதல் கான்செப்டில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கும்? எந்த நம்பர் வேணால் கூடுதல். இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் என்ன இருக்கும்? 6,6. ஒரு பகடையில் வந்துட்டு 6ம் 2வது பகடையில் 6ன்னு இருந்தால் மேக்ஸிமம் 12. அப்போ கூடுதல் 12 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு நிகழ்தகவு தான் இருக்குது. 36ல் ஒரே ஒரு நிகழ்தகவு தான் இருக்குது. 1/36ங்கிறது அதற்கான ஆன்சர். அதே போல் மற்ற நம்பர் அப்படின்னு கொடுத்தாலும் அதே போல் கூடுதல் வந்துட்டு ஒரு 2 சேமாக இருக்கணும். முக எண்கள் வந்து ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இருபாடு உருட்டும் போது முக எண் கூடுதல் 12 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ 12ன்னு இருந்துச்சுன்னா ஒரு பகடையில் 6, 2வது பகடையில் 6 இது ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்குது. அப்போ 36ல் 1. ஓகேவா? அடுத்தது இருபாடில் 1 சேர உருட்டும் போது முதல் பகடையில் 4ன் காரணிகளாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். முதல் பகடையில் 4ன் காரணிகள். இப்போ இந்த இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் 2 பகடைகள்.
ஏன்னா அவங்க முதல் பகடைன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ ஒரே ஒரு பகடையை தான் நம்ம கம்பேர் பண்ணணும், முதல் பகடையை தான் கம்பேர் பண்ணணும். மொத்தம் இங்கே 6 பக்கங்கள் இருக்கும். அதில் 4 காரணிகள் அப்படின்னா 4 காரணிகள் என்னென்ன, 1 அப்படிங்கிறது இருக்கும், அதே போல் 2 இருக்கும், அடுத்து 4. இது எல்லாமே காரணிகள் தான். எதோட காரணிகள், 4ஓட காரணிகள். அப்போ எத்தனை, 3/6. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே இது 61வது கொஸ்டின் கவனிங்க. 161. இரு சீரான பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன, எண்ணின் முக எண்கள் ஒரே எண்ணாக இருக்க. அது என்ன எண்ணின் முக எண்கள் ஒரே எண்ணாகனா, முதல் பாடையில் 1ன்னா ரெண்டாவது பாடலையும் 1 தான், அப்போ ரெண்டுமே 1 தானே. அடுத்தது ரெண்டாவது பாடல் 2னா அதே போல் இன்னொரு பாடலையும் வந்துட்டு 2, மொதல் பாடலில் 3ன்னா இன்னொரு பாடலையும் 3, அதே போல் 4,4, 5,5, அடுத்து 6,6. இதுதான் முக எண்கள் ஒரே எண்ணாக இருக்குது. மொத்தத்துக்கு என்ன, 6 தானே. அப்போது 36 / 36 எப்படி நோட் பண்ணுறோம், 2 பகடை 36. ஓகேவா. அவங்க கேட்டிருக்குது முக எண்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு 6 பாசிபிள் தான். இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/6. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் பகடையில் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். 164வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ 164 மென்ஷன் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே என்ன, இரு பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படும் போது முக எண்களின் பெருக்கல் பலன், பெருக்கல் வேல்யூ ஒரு பகா எண்ணாக இருக்க நிகழ்வு என்ன. அப்போது நம்ம என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுலே மேக்ஸிமம் வந்துட்டு என்ன, 6,6. இதை பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 36ன்னு கிடைக்கும். அப்போது 1லேருந்து 36க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த பகா எண் எண்ணிக்கை இந்த இதுக்குள்ள எப்படி வருமோ நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 165வது கொஸ்டின் கவனிங்க. இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன. இப்போ 2 கான்செப்டில் கேட்டாங்களா. இப்போ இங்கே 2 பாடை அப்படின்னா மொத்த நிகழ்தகவு 36ன்னு இருக்கும். ஓகேவா. இப்போ கூடுதல் 10 அப்படின்னா முதல் பாடையிலையும் குறைஞ்சது வந்துட்டு 4ன்னு இருக்கணும், ரெண்டாவது பாடையில் 6ன்னு இருக்கணும். இப்போ தான் இது ரெண்டையும் கூட்டினா 10ன்னு வரும். அதே போல் இப்போ 6,4 இதுவும் வந்துட்டு பாசிபிள் தானே. அதே போல் முதல் பாடையில் 5, ரெண்டாவது பாடையிலையும் 5 இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது ஒரு பாசிபிள். அதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே 11 அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்களா. 11 அப்படிங்கிற கான்செப்டில் முதல் பாடலில் 5, ரெண்டாவது பாடலில் 6ன்னு இருந்தால் தான் கூடுதல் 11. அதே போல் இதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றலாமா, 6,5. ஓகேவா. அப்போ மொத்தத்துக்கு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஓகே. மொத்தத்துக்கு 5 மட்டும் தான் இருக்குது. அப்போது 5/36 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 5/36 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் சார் இதை வந்துட்டு நம்ம இங்கே 5,5 போட முடியாதா அப்படின்னா இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்ம 5,5 அப்படின்னு போடுவோம். இதை எப்படி நம்ம மாற்றி நோட் பண்ணாலும் அது ஒரே வேல்யூ தான். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றதுக்கெலாம் அப்படியே மாற்றி நோட் பண்ணலாம், இது ஒன்றுக்கு மட்டும் மாற்றி நோட் பண்ண முடியாது. அப்போ மொத்தத்துக்கு 5 பாசிபிள் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அல்லது அப்படிங்கிற கான்செப்டில் கேட்டிருந்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 177வது கொஸ்டின் கவனிங்க. 3 பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகின்றன, 3லும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன. 3 பகடைகள் அப்படின்னா மொத்த நிகழ்தகவு என்னவாக இருக்கும். இப்போ ஒரு பகடைக்கு 6 பக்கங்கள், 3 பகடை யூஸ் பண்ணனால 3 அப்படின்னு நோட் பண்ணுவோம். 6 கியூபோட வேல்யூ என்ன, 216. ஓகே. அப்போ மொத்த நிகழ்தகவு பார்த்தோம் அப்படின்னா 216. அதில் அவங்க கேட்குறது என்ன, 3லும் ஒரே எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. இப்போது மொதல் பாடலையும் 1, ரெண்டாவது பாடலையும் 1, மூணாவது பாடலையும் 1. இதே கான்செப்ட் தானே, இதே பேர் தான். 2, 2, 2ன்னு இருக்கும், 3, 3, 3ன்னு இருக்கும், 4, 4, 4, 5, 5, 5, 6, 6, 6. ஓகேவா. அப்போ மொத்தத்துக்கு 6ன்னு இருக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 1 6, 3 18. பேலன்ஸ் என்ன இருக்குது, 3, 36னா 6 36. அப்போ 1/36ங்கிறது தான் இதோட நிகழ்தகவு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. 3 பாடல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதுலேயும் ஏதாவது நம்பர்ஸோட கூடுதல் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் கேட்பாங்க. அதையும் நம்ம பார்த்து அதே மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து நெட்டாண்டு சாதாரண ஆண்டு இந்த கான்செப்டில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க கவனிங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒரே ஆன்சர் தான். சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நெட்டாண்டில்
53 வெள்ளிக்கிழமையில் இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகேவா? இப்போ நெட்டாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெட்டாண்டு அப்படின்னா என்ன? லீப் இயர். ஓகேவா? லீப் இயர். இப்போ லீப் இயர்னு எடுத்துட்டோம்னா மொத்தத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருக்கும். அடுத்தது 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இதையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெட்டாண்டு அப்படிங்கிற போது நம்மளுக்கு மொத்த நாட்கள் எத்தனை? லீப் இயரில் 366 நாட்கள். இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் தானே. இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 35, பேலன்ஸ் 1 16ன்னு இருக்கா? 16 அப்படின்னா ஈரேலா 14. அப்போ 16ல் 14 அப்படின்னா பேலன்ஸ் 2 வரும். ஓகே, அந்த 2 தான் 2 நாட்கள். அப்போது 52 வாரம் 2 நாட்கள் இதுதான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக இந்த 2ங்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன கிழமை இருக்க நிகழ்தகவு? வெள்ளிக்கிழமை இருக்க நிகழ்தகவுன்னு கேட்குறாங்களா? இப்போது வாரத்து இப்போயுமே நீங்கள் கிழமை அப்படின்னு கேட்டனால வாரத்தில் 7 நாட்கள் 7 கிழமைன்னு இருக்கும். அவங்க அந்த 2ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அவ்வளோதான். 2/7 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, மீதி இருக்க அந்த 2 நாள் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அது எப்படி 2 அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்டாண்டில் வந்துட்டு மீதி 2 நாட்கள் வந்துட்டு அவங்க கேட்டிருக்க வெள்ளிக்கிழமையா? ஒன்று வியாழன் அல்லது வெள்ளி. இந்த 2 நாளில் ஒன்று வியாழனாக இருக்கலாம், இன்னொன்று வெள்ளியாக இருக்கலாம். அடுத்தது ஒரு கிழமை வெள்ளியாகவும் இன்னொரு கிழமை சனியாகவும் இருக்கலாம். இதுதான் அந்த 2 பாசிபிலிட்டி. ஓகேவா? இதுதான் நீங்கள் இந்த ஆன்சரில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் தெரியல அப்படின்னாலும் எப்பயுமே லீப் ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னாவே 2/7ங்கிறதான். அது 53 வெள்ளிக்கிழமைன்னு கேட்டாலும் சரி, 53 சனிக்கிழமைன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த 2/7ங்கிறதான். இப்போ இதுலேயே வேறு என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 179வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே. அது 53 லீப் இயரில் 53 சனிக்கிழமை கேட்டாலும் சரி, 53 வெள்ளிக்கிழமை கேட்டாலும் சரி, ஆன்சர் 2/7. ஓகேவா? இப்போ அடுத்தது இதிலே நீங்கள் கவனிங்க. சாதாரண ஆண்டில், ஓகேவா, சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாதாரண ஆண்டில் 365 தான். அப்போ என்னவா மாறும் அப்படின்னா மொத்தத்துக்கு 52 வாரம் இருக்கும். ஆனால் மீதி ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். லீப் ஆண்டுனா 52 வாரத்தில் மீதி 2 நாள் இருக்கும். ஆனால் சாதாரண ஆண்டில் 52 வாரம் போக மீதி ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். இப்போ 52 வாரம் அப்படின்னா 52 சனிக்கிழமை வந்துருச்சு. ஓகேவா? மீதி அந்த 1 வர்றதுக்கு என்ன பண்ணால் இந்த ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரே ஒரு பாசிபிள் மட்டும்தான் இருக்குது. அது சனிக்கிழமைங்கிற மட்டும்தான் இருக்கும். அது வேறு நாள் மாறிச்சுன்னா அது சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா ஒன்று வராதுல்ல. அப்போ 1/7 தான் அதற்கான ஆன்சர். அப்போது சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமையோ 53 வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கான்செப்ட் ஞாயிற்றுக்கிழமையோ எது கேட்டாலும் சரி 1/7 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் கிழமை கான்செப்டில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேட்டகரி தான் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? நாணயம் பார்த்துருக்கோம், பகடை பார்த்துருக்கோம், கிழமை பார்த்துருக்கோம். இந்த 3லையும் ஈஸியாக ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது இந்த சீட்டு கட்டு கலர் பந்து, இதை நான் அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.